ஹாய் விவாஸ், நம்ம வந்து ஆப் கஹா காம் கர்த்தே ஹை அப்படின்றது வந்து சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து ரஹனா, ஜானா, பட்னா, நௌக்கரி கர்னா அப்படின்றத உபயோகப்படுத்தி நம்ம எப்படி சொல்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். வந்து ஆப் கஹா காம் கர்த்தே ஹை, நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆப் கஹா ரஹத்தே ஹை, நீங்கள் எங்கே இருக்கீங்க, தங்கியிருக்கீங்க. ஆப் கஹா ஜாத்தே ஹை, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க. ஆப் கஹா படுத்தே ஹை, நீங்கள் எங்கே படிச்சிட்ருக்கீங்க. ஆப் கஹா நௌக்கரி கர்த்தே ஹை, நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஹம் தோனும் டாக் விபாக் மே ஹை, நாங்கள் வந்து 2 பேரும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கோம். அதை போல் வந்து 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எப்படி சொல்கிறோன்றது பார்க்கலாம். ஹம் தோனும் டாக் விபாக் மே ஹை, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கோம். ஹம் தோனும் டெலிஃபோன் விபாக் மே ஹை, நாங்கள் 2 பேரும் வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம். ஹம் தோனும் பேங்க் மே ஹை, நாங்கள் 2 பேரும் வந்து பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கோம். ஹம் தோனும் காலேஜ் மே ஹை, நாங்கள் 2 பேரும் காலேஜில் படிச்சுட்ருக்கோம். வந்து ஹம் தோனும் நிதேஷாலய் மே ஹை, நிதேஷாலய் அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டோடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டியோடைய டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து நிதேஷாலய் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நெக்ஸ்ட் வந்து தும் கஹா கேல்தே ஹோ, நம்ம இங்கே வந்து ஜென்ஸாக இருந்துச்சுன்னா வந்து தட் மீன்ஸ் மேல் ஜெண்டராக இருந்துச்சுன்னா கேல்தே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதே ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் கேல்தி அப்படின்றது உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வந்து அதை படித்து எப்படி வந்து சொல்கிறோன்றது நம்ம தும் கஹா கேல்தே ஹோ, தும் கஹா கேல்தி ஹோ, தும் கஹா படுத்தே ஹோ, நீ எங்கே படிச்சுட்டு இருக்க, வந்து நீ எங்கே விளையாடிட்டு இருக்க. நெக்ஸ்ட் வந்து தும் கஹா கேல்தே ஹோ, தும் கஹா படுத்தே ஹோ, தும் கஹா படுத்தி ஹோ, தும் கஹா ஜாத்தே ஹோ, தும் கஹா ஜாத்தி ஹோ, நீ எங்கே போயிட்டுருக்க. வந்து தும் கஹா ரஹத்தே ஹோ, தும் கஹா ரஹத்தி ஹோ. ஏன் ரஹத்தி ரஹத்தே அப்படின்றது சொல்கிறாங்கன்னா மேல் ஜெண்டருக்கு வந்து ரஹத்தேவும் ரஹத்தின்றது வந்து ஃபீமேல் ஜெண்டருக்கு உபயோகப்படுத்துவாங்கன்றதுக்கு நம்ம இங்கே ரெண்டுமே நம்ம வந்து டிஃபர் பண்ணி ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்கேன். வந்து நெக்ஸ்ட் வந்து ஹம் கபி கபி சத்ரஞ்ச் கேல்தே ஹை, வந்து ஹம் கபி கபி சத்ரஞ்ச் கேல்தே ஹை. சத்ரஞ்ச் அப்படின்னா என்ன தெரியுமா, வந்து செஸ் போர்டு. நாங்கள் அப்பப்போ வந்து செஸ் விளாடுவோம். ஹம் ரோஜ் சத்ரஞ்ச் கேல்தே ஹை, நாங்கள் டெய்லி செஸ் விளாடுவோம். ஹம் ஹமேஷா சத்ரஞ்ச் கேல்தே ஹை, எப்பயுமே சத்ரஞ்சு தட் மீன்ஸ் வந்து செஸ் விளாடுவோம். வந்து ஹம் ஆஜ்கல் சத்ரஞ்ச் கேல்தே ஹை, நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக நாங்கள் வந்து செஸ் விளையாடிட்டுருக்கோம். வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கியா தும் ஹாக்கி கேல்தே ஹோ, என்ன நீ வந்து ஹாக்கி விளையாடுவியா. இங்கே வந்து கியா தும் ஹாக்கி கேல்தி ஹோ, அதே ஃபீமேல் ஜெண்டர் இருந்தால் கேல்தின்றது கேட்குறோம். கியா தும் ஹாக்கி கேல்தே ஹோ, தும் ஹாக்கி கேல்தி ஹோன்னு கேட்டிருக்காங்க. கியா தும் கிரிக்கெட் கேல்தே ஹோ, கேல்தி ஹோ, தும் கியா கிரிக்கெட் கேல்தி ஹோ, தட் மீன்ஸ் நீ கிரிக்கெட் விளையாடுவியா. கியா தும் டென்னிஸ் கேல்தே ஹோ, கியா தும் டென்னிஸ் கேல்தி ஹோ, நீ வந்து டென்னிஸ் விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீமேல் ஜெண்டருக்கு எப்படி கேட்குறோம், மேல் ஜெண்டருக்கு எப்படி கேட்குறோன்றதை நம்ம பார்த்தோம். வந்து ஹாய், இங்கே பாருங்கள் வந்து ராகவ் ஷாம் கோ பாஜார் ஜாத்தா ஹை, ராகவ் வந்து சாயந்தரம் கடைக்கு போவாங்க. இங்கே வந்து எப்படி கொஸ்டின் வந்து கேட்குறோன்றதை பார்க்கலாம். வந்து ராகவ் ஷாம் கோ பாஜார் ஜாத்தா ஹை, சாயந்தரம் டயத்தில் வந்து பஜாருக்கு போவார். ராகவ் ஷாம் கோ கஹா ஜாத்தா ஹை, ராகவ் வந்து சாயந்தர நேரத்தில் எங்கே போவார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறோம். வந்து நெக்ஸ்ட் ராகவ் கப் பாஜார் ஜாத்தா ஹை, எப்போ வந்து கடைக்கு போவார். வந்து இங்கே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 2 விதமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. வந்து ராகவ் ஷாம்கோ பாஜார் ஜாத்தா ஹை, ராகவ் வந்து சாயந்தரம் கடைக்கு போவார். இங்கே வந்து 2 விதமாக கேள்வி எப்படின்னா, ராகவ் ஷாம்கோ கஹா ஜாத்தா ஹை, ராகவ் வந்து சாயந்தர நேரத்தில் எங்கே போவார். நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் எப்படின்னா, ராகவ் கப் பாஜார் ஜாத்தா ஹை, எப்போ வந்து பாஜார் ஜாத்தா ஹை, எப்போ போவார். ஸோ கஹா மீன்ஸ் வேர், கப் மீன்ஸ் வென் அப்படின்றது கேள்வி. வந்து ஸோ அது 2த்தையும் உபயோகப்படுத்தி ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், சுந்தரம் சுபஹ் தஃப்தர் ஜாத்தா ஹை, சுந்தரம் சுபஹ் கஹா ஜாத்தா ஹை, சுபஹ்கோ கஹா ஜாத்தா ஹை, மார்னிங் வந்து எங்கே போனார். வந்து சுந்தரம் கப் தஃப்தர் ஜாத்தா ஹை, சுந்தரம் வந்து எப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போனார். வந்து கஹா மீன்ஸ் வேர், எங்கே போனார். வந்து நெக்ஸ்ட் வந்து கப் எப்போ போனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 விதமாக வந்து கேள்வியை கேட்குறோம். வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்,
वे दोनों சாரி செகண்ட் क्वेश्चन ராதா ஷாம் கோ மந்திர் ஜாத்தி है ராதா வந்து சாயந்தர நேரத்தில் கோவிலுக்கு போவாங்க ராதா ஷாம் கோ கஹா ஜாத்தி है சாயந்தர நேரத்தில் ராதா வந்து எங்கே போவாங்க ராதா கப் மந்திர் ஜாத்தி है எப்போ வந்து கோவிலுக்கு போவாங்க எங்கே போவாங்க அப்புறம் வந்து எப்போ போவாங்க அப்படின்றது கேள்வி வந்து वे दोनों रात को कैंटीन में खाती हैं அவ ரெண்டு பேரும் வந்து கேன்டீனில் சாப்பிடுவாங்க ராத்திரி நேரத்தில் கேன்டீனில் சாப்பிடுவாங்க वे दोनों रात को कैंटीन में खाती हैं वे दोनों रात को कहाँ खाती हैं ராத்திரி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ராத்திரி நேரத்தில் எங்கே சாப்பிடுவாங்க वे कब कैंटीन में खाती हैं எந்த நேரத்தில் வந்து எப்போ வந்து கேன்டீனில் சாப்பிடுவாங்க ஸோ वे कब कैंटीन में खाती हैं அவங்க வந்து वे दोनों அப்படின்றது எழுதணும் वे दोनों कब कैंटीन में खाती हैं அப்படின்றது பாருங்க வந்து वे दोनों रात को कैंटीन में खाती हैं ராத்திரி நேரத்தில் கேன்டீனில் சாப்பிடுவாங்க கஹா எங்கே போய் சாப்பிடுவாங்க எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்றது நம்ம வந்து கேள்வி கேட்குறோம் வந்து ஷீலா ஷாம் கோ பார்க் மே கேல்தி है சாரி ஷீலா ஷாம் கோ பார்க் மே கேல்தி है ஷீலா வந்து சாயந்தர நேரத்தில் பார்க்கில் விளையாடுவாங்க ஷீலா ஷாம் கோ கஹா கேல்தி है சாயந்தர நேரத்தில் எங்கே விளையாடுவாங்க ஷீலா கப் பார்க் மே கேல்தி है எந்த நேரத்தில் வந்து எப்போ வந்து அவங்க வந்து பார்க்கில் விளையாடுவாங்க नेक्स्ट क्वेश्चन भास्कर दोपहर को पुस्तकालय में पढ़ता है பாஸ்கர் வந்து சாயந்தர நேரத்தில் வந்து அவர் வந்து மத்தியான நேரத்தில் லைப்ரரியில் போய் படிப்பார் பாஸ்கர் दोपहर को पुस्तकालय में पढ़ता है எந்த சமயத்தில் வந்து மத்தியான நேரத்தில் வந்து படிப்பார் புக் லைப்ரரி போய் படிப்பார் பாஸ்கர் दोपहर को कहाँ पढ़ता है சரி மத்தியான நேரத்தில் வந்து பாஸ்கர் வந்து எங்கே படிப்பார் வந்து பாஸ்கர் கப் புஸ்தகாலயமே படுத்தா है எப்போ வந்து புஸ்தகாலய் தட் மீன்ஸ் லைப்ரரியில் படிப்பார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இங்கே பாருங்கள் வந்து இங்கே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க வந்து छात्र परस्पर प्रश्नोत्तर द्वारा अपने शौक के बारे में बातें करें ஹாக்கி खेलना ஹாக்கி விளையாடுறது उपन्यास पढ़ना उपन्यास मीन्स नावल படிக்கிறது ஃபில்ம் देखना फिल्मना வந்து மூவிஸ் பார்க்குறது சித்திர பனானா ட்ராயிங் பண்ணுறது ஆதி சப்தோக்கோ பிரயோக் கரே இது உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து கேள்விகளை கேளுங்க ஆப் क्या खेलते हैं நீங்கள் என்ன விளையாடுறீங்க வந்து मैं ஹாக்கி खेलता हूँ நான் வந்து ஹாக்கி விளையாடிட்டு இருக்கேன் आप क्या देखते हैं நீங்கள் என்ன பார்க்குறீங்க வந்து आप टीवी पर क्या देखते हैं நீங்கள் வந்து டிவியில் என்ன பார்த்துட்ருக்கீங்க मैं टीवी पर फिल्म देखता हूँ நான் வந்து டிவியில் வந்து ஃபில்மு பார்த்துட்ருக்கேன் வந்து டிவியில் மூவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் ஸோ இதை வந்து உபயோகப்படுத்தி எப்படி கேட்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம் வந்து கொடுத்துருக்காங்களவா வந்து 3 இது வந்து आप क्या खेलते हैं मैं हॉकी खेलता हूँ मैं क्रिकेट खेलता हूँ நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் வந்து आप टीवी पर क्या देखते हैं நீங்கள் வந்து டிவியில் என்ன பார்ப்பீங்க வந்து मैं टीवी पर फिल्म देखता हूँ நான் வந்து மூவி பார்ப்பேன் मैं टीवी पर चित्र बनाना देखता हूँ ட்ராயிங் பண்ணுறது வந்து நான் பார்ப்பேன் வந்து டிவியில் வந்து नेक्स्ट क्वेश्चन பாருங்க मैं स्कूटर में मैं स्कूटर से दफ्तर जाता हूँ मैं स्कूटर से दफ्तर जाती हूँ இங்கே வந்து சிங்கிள் பர்சன் வந்து சொல்கிறாங்க நம்மளை பற்றி நம்ம சொல்லிக்கிறது வந்து மேல் ஜென்டராக இருந்தால் ஜாத்தா ஹூன்னு சொல்கிறோம் ஃபீமேல் ஜென்டராக இருந்தால் ஜாத்தி ஹூ அப்படி சொல்கிறாங்க வந்து நான் ஸ்கூட்டரில் நான் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படி சொல்லிட்டு அதை வந்து டிஃப்ரெண்ட்டு வெஹிக்கல்ஸை வச்சு எப்படி சொல்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம் मैं स्कूटर से दफ्तर जाता हूँ मैं स्कूटर से दफ्तर जाती हूँ फीमेल जेंडराக இருந்தால் मैं कार से दफ्तर जाता हूँ நான் வந்து காரில் ஆஃபீஸ்க்கு போவேன் मैं कार से दफ्तर जाती हूँ நான் வந்து ஃபீமேல் ஜென்டராக இருந்தால் ஜாத்தின்னு சொல்கிறோம் मैं बस से दफ्तर जाता हूँ நான் வந்து பஸ்ஸில் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன் வந்து मैं बस से दफ्तर जाती हूँ நான் வந்து பஸ்ஸில் வந்து ஆஃபீஸ் போவேன் வந்து मैं ट्रेन से दफ्तर जाता हूँ நான் ட்ரெயினில் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன் मैं ट्रेन से दफ्तर जाती हूँ ஃபீமேல் ஜென்டராக இருந்தால் मैं साइकिल से दफ्तर जाता हूँ நான் வந்து சைக்கிளில் ஆஃபீஸ்க்கு போவேன் मैं साइकिल से दफ्तर जाती हूँ ஸோ ஃபீமேல் ஜென்டராக இருந்தால் இது போல் சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் हम बाजार जाते हैं நாங்கள் வந்து பஜாருக்கு போகிறோம் ஸோ இங்கே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதை உபயோகப்படுத்தி எப்படி சொல்லணுன்றதை நம்ம பார்க்கலாம் हम बाजार जाते हैं हम ஸ்கூல் जाते हैं நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் நாங்கள் வந்து பஜாருக்கு போகிறோம் பஜாருன்னா கடைகளுக்கு போகிறோம் हम दफ्तर जाते हैं நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம்
हम अस्पताल जाते हैं நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். हम कॉलेज जाते हैं நாங்கள் காலேஜுக்கு போகிறோம். हम बैंक जाते हैं நாங்கள் வந்து பேங்க்குக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு ராதாஜி आप कहाँ काम करती यहाँ काम करती हैं ராதாஜி நீங்கள் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்போம்லவா. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்ஸான வெர்ப்ஸை வச்சு எப்படி சொல்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ராதாஜி ஆப் யஹா காம் கர்த்தி ஹேன் நீங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்களா. ஏன்னா வந்து கர்த்தின்றது வந்து ஃபீமேல் ஜெண்டர்ன்றதுனால நம்ம கர்த்தின்னு உபயோகப்படுத்தினோம். ராதாஜி ஆப் யஹா படுத்தி ஹேன் நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருக்கீங்களா. ராதாஜி ஆப் யஹா கேள்த்தி ஹேன் நீங்கள் இங்கே விளையாடுவீங்களா. ராதாஜி ஆப் யஹா படாத்தி ஹேன் நீங்கள் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா, படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களான்னு அர்த்தம். ராதாஜி ஆப் யஹா ராத்தி ஹேன் நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் हम दोनों एक ही कक्षा में पढ़ते हैं நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே கிளாஸில் படிச்சுட்ருக்கோம். வந்து பாருங்கள் வந்து हम दोनों एक ही कक्षा में पढ़ते हैं நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே கிளாஸில் படிச்சுட்ருக்கோம். हम लोग நாங்கள் எல்லாரும் நான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே एक ही कक्षा में पढ़ते हैं நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே கிளாஸில் படிச்சுட்ருக்கோம். நாங்கள் இந்த இருக்கிற மக்கள் எல்லாம் வே தோனும் அவங்க ரெண்டு பேரும் வந்து एक ही कक्षा में पढ़ते हैं அவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படிச்சுட்ருக்காங்க. கோபால் और मोहन एक ही कक्षा में पढ़ते हैं கோபாலும் மற்றும் மோகனும் வந்து ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க. ராதா और ஷீலா एक ही कक्षा में ராதா और ஷீலா एक ही कक्षा में पढ़ती हैं லேடிஸ் ராதா மற்றும் ஷீலா வந்து ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க. पढ़ती हैं आप दोनों एक ही कक्षा में पढ़ते हैं நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கீதா और சீதா तुम लोग पुस्तक पढ़ती हो நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கீதா மற்றும் சீதா நீங்கள் ரெண்டு பேரும் புஸ்தகம் படிப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். गीता और सीता तुम लोग उपन्यास पढ़ती हो उपन्यास मीन्स नावल. गीता और सीता तुम लोग कविता पढ़ती हो நீங்கள் வந்து கவிதைகள் படிப்பீங்களா. गीता और सीता तुम लोग कहानी पढ़ती हो நீங்கள் கதைகள் படிப்பீங்களா. नेक्स्ट क्वेश्चन मैं यहाँ हिंदी सीखता हूँ मैं यहाँ हिंदी सीखती हूँ கேர்ளாக இருந்துச்சுன்னா மேல் ஜெண்டர் அண்ட் ஃபீமேல் ஜெண்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம எப்படி பேசணுன்றது பார்க்கலாம். मैं यहाँ हिंदी सीखती हूँ मैं यहाँ हिंदी सीखता हूँ मैं यहाँ संगीत सीखता हूँ मेल जेंडराக இருந்தால். मैं यहाँ संगीत सीखती हूँ फीमेल जेंडर. मैं यहाँ तमिल सीखता हूँ मेल जेंडर. मैं यहाँ तमिल सीखती हूँ फीमेल जेंडर. मैं यहाँ ड्राइविंग सीखता हूँ நான் இங்கே ட்ரைவிங் கற்றுக்கிறேன் வந்து மேல் ஜெண்டராக இருந்தால். ஸோ மை யஹா ட்ரைவிங் சீக்தி ஹூ நான் வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் சீக்தி அப்படின்னு சொல்கிறோம். வந்து இங்கே பாருங்கள் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வந்து ரூபாந்தரன் அபியாஸ் வந்து மை தஃப்தர் ஸ்கூல் சே ஜாத்தா ஹூ நான் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போவேன். பாருங்க மை தஃப்தர் ஸ்கூட்டர் சே ஜாத்தா ஹூ நான் வந்து ஸ்கூலுக்கு மை தஃப்தர் ஸ்கூட்டர் சே ஜாத்தா ஹூ நான் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போவேன். மை தஃப்தர் ஸ்கூட்டர் சே நஹி ஜாத்தா நான் வந்து ஸ்கூட்டரில் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சொல்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் வந்து மை தஃப்தர் ஸ்கூட்டர் சே ஜாத்தா ஹூ மை தஃப்தர் ஸ்கூட்டர் சே நஹி ஜாத்தா மை காலேஜ் பஸ் சே ஜாத்தா ஹூ நான் வந்து காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் போவேன். மை காலேஜ் பஸ் சே நஹி ஜாத்தா நான் வந்து பஸ்ஸில் போக மாட்டேன். हम घर कार से जाते हैं நாங்கள் எல்லாரும் வந்து காரில் போவோம் வீட்டுக்கு. हम घर कार से नहीं जाते நாங்கள் வந்து வீட்டுக்கு காரில் போக மாட்டோம். आप दफ्तर स्कूटर से जाते हैं நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்கூட்டரில் போவீங்களா. आप दफ्तर स्कूटर से नहीं जाते நீங்கள் வந்து போக மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள் வந்து நித்திய வர்த்தமான் கால் மீன்ஸ் வந்து இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து இருக்குது வந்து. ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து கிரியா மீன்ஸ் வெர்புக்கு வந்து கம்பல்சரி வந்து ஹூன்றது ஹூ ஹை அப்படின்றது வந்து நம்ம சேர்க்க மாட்டோம் வந்து. ஸோ அதனால தான் வந்து அங்கே வந்து ஹூ ஹை அப்படின்றது ஈஸ் ஆர் அப்படின்றத நம்ம சேர்க்கலாம் வந்து. நெக்ஸ்ட் வந்து பிரத்யேக பிரச்சனைக்கு உத்தர் ஜி ஹா ஜி நஹி ஆமாங்க ஆமாம் இல்லைங்க அப்படின்னு நம்ம வந்து சம்டைம்ஸ் சொல்லுவோம் வந்து. அதை சொல்லும்போது வந்து இங்கே வந்து மேல் ஜெண்டராக இருந்தால் வந்து கர்த்தா நெக்ஸ்ட் வந்து மேல் ஜெண்டராக இருந்தால் கர்த்தே ஹை
தட் மீன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து மகிழாவும் கேலியே கர்த்தி ஹை அப்படின்றது உபயோகப்படுத்துகிறோம் வந்து ஃபீமேல் ஜெண்டருக்காக இருந்தால் கர்த்தி ஹை உபயோகப்படுத்துகிறோம். क्या आप रेल मंत्रालय में काम करते हैं, நீங்கள் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க வந்து. ஸோ இதை போல் கேள்வி கேட்கும்போது வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லவா, இல்லைங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வந்து. ஜிஹா மீன்ஸ் எஸ், ஜி நஹி மீன்ஸ் நோன்னு அர்த்தம் வந்து. கர்த்தா மேல் ஜெண்டருக்கு உபயோகப்படுத்துகிறோம், கர்த்தின்றது ஃபீமேல் ஜெண்டர் சிங்குலர் பர்சனுக்கு உபயோகப்படுத்துவோம். கர்த்தேன்றது வந்து மேல் ஜெண்டர் வந்து அண்டு ரெஸ்பெக்டபுள் பர்சனுக்கு உபயோகப்படுத்துவோம், ப்ளஸ் வந்து ப்ளூரலில் உபயோகப்படுத்துவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி ரெஸ்பெக்டபுள் பர்சனாக இருந்தாலும் சரி கர்த்தி ஹை அப்படின்றத உபயோகப்படுத்துவோம் வந்து. நெக்ஸ்ட் வந்து क्या आप रेल